வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் நடத்துகிற ஸ்கீம். பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்சி மகிழன் சமா சேவிங் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 2023 தான் லான்ச் பண்ணாங்க. ஏப்ரல் மந்த்து 1 ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க 2023. இதில் வந்து என்னென்ன கிரைட்டீரியா இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வித் கேல்குலேஷனோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணி நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா அண்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கீழே நடக்கிற ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்த ஸ்கீம். வீட்டில் யார் பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குற வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அடையும். இது யாருன்னா ஜென்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க, அம்மா, ஒய்ஃபு அண்ட் வந்து சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த ஸ்கீமை போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்களும் வந்து அதில் பயன்படுத்திக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 2 லட்ச ரூபா தான். மேக்ஸிமம் அவங்க 2 லட்சம் கொடுத்தது வந்து ஒரு லேடிஸ் வந்து கொஞ்சமாச்சும் அமௌண்ட்டு சேர்க்கணும், அவங்களுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.5%. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிகமாக தர இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கீம். இதுவும் பார்த்திங்கன்னா லாக்கிங் பீரியட் பார்த்திங்கன்னா வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் இந்த வருஷம் பண்ணுறீங்கன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு ஃபிக்ஸட் மாதிரி எஃப்டி மாதிரி நீங்கள் போட்டுட்டு விட்டுறணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து இந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்களோ அதோடு சேர்த்து வரும். ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கேல்குலேஷன் ஆகிட்டே வரும். இதில் வந்து அண்டர் வந்து டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஏடிசியில் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னால் வந்து டேக்ஸ் வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது. கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பெண் குழந்தை இருக்கிறாங்க, நான் வந்து அவங்க பேரில் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயும் போடலாம். நீங்கள் வந்து கார்டியனாக வந்து உங்கள் நேமை வந்து ஓப்பன் பண்ணி கார்டியனாக கூட போடலாம். இந்த ஸ்கீமில் எல்லாமே ஓகே. ஆனால் வந்து இதில் விட்ரா பண்ண முடியுமா நம்மளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் 40% வரைக்கும் விட்ரா பண்ணலாம் இந்த ஸ்கீமில். மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சம் ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2% லெஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா 5.5% நீங்கள் வந்து எப்படி எந்த பீரியட்குள்ளே எடுக்கிறீங்களோ இந்த வந்து லெஸ் வந்து இந்த 2லேருந்து 5.5% லெஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 2 வருஷம் டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கை வைக்காதீங்க. இது வந்து ஒரு சேவிங் ஸ்கீம்காக தான் நம்ம போடுறதுக்காக நீங்கள் வந்து அதில் வந்து கை வைக்காமல் 2 வருஷம் கழித்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். விட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ விட்ரா அவங்க வந்து டிடக்ஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் வாங்கிடுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை மட்டும் கொடுத்தாவே வந்து நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆஃப்லைனில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். பெண்களுக்காக கொண்டு வந்ததுனால இதில் என்னெல்லாம் அட்வான்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா சின்னதாக 1000 2000 இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. நிறைய இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ தராங்க இந்த குவார்ட்டருக்கு 2025 ஜான் டு மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு ஜென்ரலாக பார்த்துடலாம். இப்போ வந்து அதிகமாக தர இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா SSY சுகன்யா சமுர்த யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதுக்கு தான் வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இது. அதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து 7.7% தராங்க. இது ஒரு 5 வருஷம் லாக்கிங் பீரியட். இதுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கிசான் விகாஸ் பத்திரா அண்ட் வந்து மகிழன் சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட். இது ரெண்டுத்துக்குமே 7.5% இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட். சீனியர் சிட்டிசன் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேமிச்சா எவ்வளோ வரும், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க சீனியர் சிட்டிசனுக்கு. மந்த்லி மாதம் எனக்கு வருமானம் வரணும், ஆனால் அதில் வந்து சின்ன ஒரு வட்டியோடு வரணும்னு பார்த்தீங்கன்னா MSC மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதில் பார்த்தீங்கன்னா 7.4% தராங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF இது வந்து நிறைய பேர் வந்து பாய் பேபி இருக்குது, நான் வந்து இந்த ஸ்கீமை போடலாம் அப்படின்னு நினச்சி போடுற ஸ்கீம் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். சில பேர் ஃப்யூச்சருக்காக போடுவாங்க, அவங்க பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரதுனால இதெல்லாம் போடுவாங்க. அப்படியே இல்லை, டைம் டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று இருக்குது. டைம் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் டைம் டெபாசிட் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க.
5 வருஷம் வந்து டெபாசிட் பண்ணுறது. ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வந்து தெரியாத ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு ஆர்டின்றதுனா என்னன்றது தெரியும். ஆனால் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் போகணும். மந்த்லி என்கிட்ட ஒரு சின்ன வருமானம் தான் இருக்குது, ₹100 இருக்குதுன்னா கூட நீங்கள் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். மாதம் இந்த ₹100 5 வருஷம் கட்டலாம். 6.7% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் தராங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் தான். நீங்கள் பயப்படாமல் போடலாம். எல்லாமே ஒரு வட்டியோடு தராங்க. ஆனால் வட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். யார் எந்தெந்த ஸ்கீம்லாம் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இனிமேலாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். தென் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய வந்து கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம், மணி ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம். இந்த மாதிரி ஸ்கீமை வந்து நீங்கள் பிரித்து கொஞ்சமாச்சும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. என்கிட்ட வந்து ஒரு ஏலச்சீட்டு போடுறேன், என்கிட்ட ஒரு வேறு ஏதோ அமௌண்ட் வருது, ஆனால் அதுலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 வருஷம் ஸ்கீம் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து 2 வருஷம் கழிச்சு வட்டியோடு எடுத்துக்கலாம். சில பேர் வந்து நான் கோல்டாக தான் வாங்க போகிறேன், ஆனால் அதுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வாங்குறதுக்கு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீம்லேயே வருது. இதில் அமௌண்ட்டில் வந்து ₹1000 போட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றதுலேருந்து கேல்குலேஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து ₹1000 போட்டிங்கன்னா ₹160 இன்ட்ரெஸ்ட் வருது 2 வருஷத்துக்கு சேர்த்து. அப்போ வந்து 1160. இதே 10,000 போடுறீங்கன்னா 1602, ₹11,602 வருது. 25,000 என்கிட்ட இருக்குது அப்படின்னிங்கன்னா ₹4,005 வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோட ₹29,005. 50,000 நான் டெபாசிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹8,011 வருது. 58,011. 75,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹12,016. மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹87,016. இதே நான் 1,00,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா ₹16,222 வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ வந்து ₹1,16,022 வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது. 1,25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ₹20,027 வருது. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,45,027 வருது. 1,50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹24,033. மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹1,74,033 வருது. இதே நான் வந்து 1,75,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா ₹28,038 வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹2,03,038 வருது. மேக்ஸிமம் அவங்க கொடுத்த 2,00,000 நான் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னா ₹32,044 வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு ₹2,32,044. இப்போ வந்து இதில் என்னென்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இந்த 10,000 இருக்குது இந்த மந்த்து. நான் இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிடுறீங்க. அப்போ மீதி வந்து உங்கள்கிட்ட 1,90,000 மட்டும் தான் அந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ண முடியும். பிரித்து கூட சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ 10,000 டெபாசிட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அந்த மேக்ஸிமம் 2,00,000 வந்து 10,000 பண்ணிங்கன்னா 1,90,000 வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு அகெயின் அடுத்த மாதமே வந்து ஒரு 50,000 கிடைக்கிது உங்கள்கிட்ட அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணலாம் முடியாது. 3 மாதம் வந்து கேப் விட்டு தான் வந்து அடுத்த டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 போடுறீங்க, 3 மாதம் கழித்து உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை போடுங்க. ஆனால் வந்து நீங்கள் 3 மாதம் கழித்து போட்டால் கூட உங்களால் ஒரு ஆளுக்கு வந்து ₹2,00,000 மேலே வந்து எலிஜிபிள் கிடையாது. நான் வந்து இந்த வருஷம் ஒரு 1,00,000 போடுறேன், அடுத்த வருஷம் 1,00,000 போடுறேன்னா போட்டுக்கலாம். இல்லைனா வந்து இப்போ ஒரு 50,000 வந்து பிரித்து 4 தடவை போடுறது வந்து அப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து 2,00,000 இப்போ நான் டெபாசிட் பண்ணிடுறேன், அகெயின் வந்து ஒரு 1,00,000 டெபாசிட் பண்ணுறேன்னா முடியாது. மொத்தமாகவே ஒரு ஆளுக்கு வந்து 2,00,000 தான் டெபாசிட் பண்ணணும். அதையும் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு தடவை தான் இந்த ஸ்கீமை போடணுமா அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட ₹2,00,000 வந்து கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சின்னதாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அது எல்லாமே டெபாசிட் பண்ணலாம். ஆனால் 3 மந்த்ஸ் வந்து ஒரு கேப்போடு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஸ்கீமை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது, சில பேருக்கு தெரியல. இனி வரைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி 2023 நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதுலேயே வந்து இன்னும் வரைக்குமே நிறைய பேர் வந்து பார்க்காம வந்து இந்த ஸ்கீமை பற்றி வந்து வேறு வீடியோஸில் வந்து எனக்கு இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்குங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லேடிஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருக்கிற தொகையை வந்து சேவிங்ஸ் ஆரம்பிங்க. ஒரே சேவிங்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பிரித்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து கோல்டில் சேவிங்ஸ் பண்ணுங்கள், ஒன்று வந்து ஆர்டியில் போடுங்க, ஒன்று வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கீமை வந்து பிரித்து போடுங்க. ஒரு ஸ்கீம் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாலும் மீதி ஒரு 2 ஸ்கீம் வந்து நம்ம கையில் எப்போவுமே வந்து ஒரு சேஃபாக வந்து இருக்கும். அது வந்து சேவிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.